ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 99வது தசகம். பகவானின் பெருமைகளை வர்ணித்தல். வேதஸ்துதி. விஷ்ணோர் வீர்யாணி கோவா கதயது தரணே கஸ்ச ரேணுன்மிமீதே யஸ்யைவாங்கிரித்ரயேண த்ரிஜகதபிமதம் மோததே பூர்ணசம்பத் யோசௌ விஸ்வானி தத்தே பிரியமிக பரமம் தாம தஸ்யாபி யாயாம் தத்பக்தா யத்ர மாத்யந்தயம் ருதரசப்மரந்தஸ்ய யத்ர பிரவாஹஹ. இந்த 99வது தசகத்தில் வேதஸ்துதியை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, எந்த பகவானுடைய 3 அடிகளால் 3 உலகம் அளக்கப்பட்டதோ, பரிபூர்ண சம்பத்தடைந்து மகிழ்கிறதோ, எவர் உலகங்களை தாங்குகிறாரோ, இந்த விஷ்ணுவின் மகிமைகளை யாராலும் கூற முடியாது. பூமியின் புழுதிகளை யாராலும் கணக்கிட்டு கூற முடியாது. விஷ்ணுவின் பக்தர்கள் எங்கு பேரின்பம் அடைகிறார்களோ, எங்கு மோட்ச மலரில் தேன் பெருகுகிறதோ, அந்த பரமபத பகவானுக்கு பிரியமான வைகுண்ட லோகத்தை நான் இங்கேயே அடைய வேண்டும் என்று பட்டதிரி வேண்டிக் கொள்கிறார். 1வது ஸ்லோகத்தில் ஆத்யாயாசேஷகர்த்ரே பிரதிநிமிஷநவீனாய பர்த்ரே விபூதேர் பக்தாத்மா விஷ்ணவேய பிரதிஷதி ஹவீராதீனி யக்ஞார்ச்சனாதௌ கிருஷ்ணாத்யம் ஜன்மயோ வா மகதிக மகதோ வர்ணயேத் சோயமேவ பிரீத பூர்ணோ யசோபிஸ்த்வரிதமபி சரேத் பிராப்ய மந்தே பதம் தே. இந்த 2வது ஸ்லோகத்தில் பகவானின் ஆராதனை எல்லாத்தையும் அளிக்கும்னு பட்டதிரி கூறுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, ஆதி புருஷனும் அனைத்தையும் படைத்தவரும் நொடிதோறும் புதிதாய் தோன்றும் அணிமாதி ஐஸ்வர்யங்களுக்கு அதிபதியான விஷ்ணுவிற்கு எந்த ஒரு பக்தன் யாகம், பூஜை, ஹவிஸ் முதலியவை அர்ப்பணம் செய்கிறானோ, அல்லது மிகச்சிறந்த கிருஷ்ணாவதாரம் முதலியவை விவரிக்கிறானோ, அந்த பக்தனே இந்த உலகில் சந்தோஷமாகவும் புகழ் நிறைந்தவனாகவும் இருந்து கடைசியில் உன் பரமபதத்தை தாமதமே இல்லாமல் அடைவான் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். हे स्तोदारः कवीन्द्रास्तमिह खलु यदा चेदयद्वेतदैव व्यक्तं वेदस्य सारं प्रणुवत जननो बात्तलीला कदापि जानन्दश्चास्य नामात् अखिलसुखकराणीति सङ्कीर्तयत्वं हे विष्णो कीर्तनाद्यैस्तव खलु महदस्तत्त्वबोधं பஜேயம். இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி கவிகளை ஸ்துதி செய்யும்படியும் மற்றவர்களை நாம சங்கீர்த்தனம் செய்யும்படியும் கூறுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, சிறந்த கவிஞர்களே, வேதத்தின் சாரம் பகவானை எப்படி நீங்கள் தியானிக்கிறீர்களோ அப்படியே வெளிப்படையாய் காட்சியளிக்கும் பகவானை உலகில் அவதரித்து அருளிய திருவிளையாடல்களை வர்ணித்து நன்றாக துதியுங்கள். அறிஞர்களே, பகவன் நாமங்களை எல்லோருக்கும் மோட்சத்தை அளிக்கும். ஆகவே நாமங்கள் நன்றாக சங்கீர்த்தனம் செய்யுங்கள். எங்கும் நிறைந்த பரம்பொருளான குருவாயூரப்பா, இப்படி மகா புருஷனான உன்னுடைய நாம சங்கீர்த்தனம் முதலியவற்றால் நான் தத்துவ உணர்வை அடைய வேண்டும் என்று பட்டதிரி வேண்டுகிறார். விஷ்ணு கர்மாணி சம்பஷ்யத மனசி சதாயை சதர்மான பத்னாத் யானீந்திரஸ்யைஷ ப்ருத்ய பிரிய சகைவ ச வியாதனோட்சேமகாரி வீக்ஷந்தே யோகசித்தா பரபதமனிஷம் யஸ்ய சம்யக் பிரகாசம் விப்ரேந்திராஜாகரூகா கிருத பகுனுதயோ யச்ச நிர்பாசயந்தே. இந்த 4வது ஸ்லோகத்தில் பகவானின் செய்கைகளையும் தியானம் செய்ய கூறுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா,
உரிய கர்மங்கள் கொண்டு அந்தந்த அதிகாரிகளுக்கு தக்கவாறு நற்பயனை அளிக்கும் தர்மங்களை அதிகரிக்கச் செய்கிறார். உபேந்திரனாக இருந்து தேவேந்திரனுக்கு பிரியமான தோழன் போலவும் சேவகன் போலவும் அவர்களுக்கு நன்மைகளை அளிக்கும் பொருட்டு திருவிளையாடல்கள் புரிகிறார். யோக சித்தி பெற்றவர்கள் எப்பொழுதும் அவரின் பரமபதத்தை காண்கிறார்கள். அந்தன சிரேஷ்டர்கள் கவனம் மிக்கவர்களாக பல வகை ஸ்துதிகளால் அவருடைய மகிமையை பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்படி மகாவிஷ்ணுவின் லீலைகளை எப்பொழுதும் மனதில் தியானம் செய்யுங்கள் என்று பட்டதிரி ஜனங்களிடம் கூறுகிறார். நோ ஜாதோ ஜாயமானோ பிச்ச சமதிகதஸ்த்வன்மஹிம் நோ வசானம் தேவஸ்ரேயாம்சி வித்வான் பிரதிமுகுரபி தே நாம சம்சாமி விஷ்ணு தம் த்வாம் சம்ஸ்தௌமி நானாவிதனுதி வச்சனைரஸ்ய லோகத்ரயஸ்யாப் யூர்த்வம் விப்ராஜமானே விரச்சிதவசதிம் தத்ர வைகுண்டலோகே. இந்த 5வது ஸ்லோகத்தில் பகவன் நாம மகிமையை கூறுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, விஷ்ணு உன் பெருமையின் எல்லையை அறிந்தவன் இதுவரை பிறந்ததுமில்லை, இனிமேல் பிறக்கப் போவதும் இல்லை. இப்படிப்பட்ட விஷ்ணுவே, உயர் நலத்திற்கு உரிய வழி அறிந்தவனான நான் உன் நாமத்தையே அடிக்கடி புகழ்ந்து போற்றுகின்றேன். நீ இந்த 3 உலகங்களுக்கும் மேலாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற வைகுண்டத்தில் வசித்து கொண்டிருக்கிறாய். வைகுண்டநாதனான உன்னை பலவிதமான ஸ்தோத்திரங்களால் துதிக்கிறேன் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். ஆபஹ சிருஷ்ட்யாதிஜன்யா பிரதமமயி விபோ கர்ப்பதேஷே ததுஸ்த்வாம் யத்ர த்வய்யேவ ஜீவா ஜலசயனஹரே சங்கதா ஐக்யமாபன் தஸ்யாஜஸ்ய பிரபோதே விநிஹிதமபவத் பத்மமேகம் ஹினாபௌ திக்பத்ரம் யத்கிலாஹு கனகதரணி பிருத்கர்ணிகம் லோகரூபம். இந்த 6வது ஸ்லோகத்தில் ஜலசாயியான பகவானை பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, சிருஷ்டியின் ஆரம்பத்தில் தோன்றிய ஜலம் முதலில் உன்னை கர்ப்பத்தில் வைத்தது போல் தாங்கியது. நீரின் நடுவே பள்ளி கொண்டிருந்தவராக உன்னிடத்திலேயே எல்லாம் ஒன்று கூடி ஒன்றிவிட்டன. பிறப்பற்றவரான உன் நாபியிலிருந்து ஒரு தாமரை புஷ்பம் மட்டும் தோன்றியது. இந்த புஷ்பத்தை தான் முனிவர்கள் உலகமாகவும் திசைகளை புஷ்பத்தின் இதழ்களாகவும் மேருமலையை மொட்டாகவும் கூறுகின்றனர் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். ஹே லோகா விஷ்ணுரேதத் புவனமஜனயத் தன்ன ஜானீத யூயம் யுஷ்மாங்கம் ஹ்யந்தரஸ்தம் கிமபி ததபரம் வித்யதே விஷ்ணுரூபம் நீஹார பிரக்யமாயா பரிவிருத்தமனசோ மோஹிதா நாமரூபைः பிராணப்ரீத்யைகத்ருப்தாஸ்சரதமகபராஹந்தனேச்சா முகுந்தே. இந்த 7வது ஸ்லோகத்தில் பகவத் தியானம் செய்யாதவர்களை கண்டு பட்டதிரி வருந்துகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உலக மக்களே, இந்த உலகை மகாவிஷ்ணுதான் சிருஷ்டித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று ஜனங்கள்கிட்ட சொல்றார். அந்த விஷ்ணுவின் ரூபம் என்று விளக்க முடியாமல் உங்களுக்குள்ளே உங்களின் உயிர் அல்லாத ஆத்மா உரைகிறது. மூடுபனி போன்ற மாயையால் சூழப்பட்டு மனம் படைத்தவரான பெயர்களாலும் உருவங்களாலும் மோகத்தை அடைந்தவரும் இந்திரியங்களை சந்தோஷப்படுத்துவதிலேயே களிப்புற்றவராய் காமிய கர்மங்களில் செய்வதில் ஈடுபடுகிறார்கள். முகுந்தனான ஸ்ரீ கிருஷ்ணனிடம் இவர்களுக்கு பக்தியே இருப்பதில்லை. கஷ்டம் என்று பட்டதிரி குருவாயூரப்பனிடம் புலம்பி வருந்துகிறார். மூர்த்னாம் அக்ஷ்ணாம் பதானாம் வஹசி கலு சஹஸ்ராணி சம்பூர்ய விஸ்வம் தத் ப்ரோத்க்ரம்யாபி திஷ்டன் பரிமித விவரே பாசி சித்தாந்தரேபி பூதம் பவ்யம் ச சர்வம் பரபுருஷ பவான் கிஞ்ச தேஹேந்திரியாதிஷ் மாவிஷ்டோ ஹ்யுத்கதத்வாதமிருதசுகரசம் சானுபுங்ஷே த்வமேவ. இந்த 8வது ஸ்லோகத்தில் உருவமற்ற பகவானை மோக்ஷரூபியாக பட்டதிரி கூறுகிறார்.
அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா புருஷோத்தமா, நீ பல ஆயிரம் தலைகளையும் கண்களையும் கால்களையும் கொண்டவர். உலகங்கள் எல்லாத்திலும் வியாபித்திருக்கிறாய். உலகங்களையெல்லாம் கடந்தவன். சிதானந்த வெளியான சித்தத்துள் நீ பிரகாசிக்கிறாய். இதுவரை இருந்ததும் நீயே, இனி வரப்போவதும் நீயே. நீயே உடல், இந்திரியம் முதலியவற்றுக்குள் புகுந்திருக்கின்றாய். ஆனாலும் இவற்றில் பற்றில்லாமல் அழியாத பேரின்பத்தை, மோட்சத்தின் சுவையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். எத்து த்ரைலோக்கிய ரூபம் தததபி ச ததோ நிர்கதோ நந்த சுத்த ஞானாத்மா வர்த்தசே த்வம் தவ கலு மஹிமா சோபி தாவன் கிமன்யத் ஸ்தோகஸ்தே பாக ஏவாகில புவனதயா திருஷ்யதே த்ரிம்சகல்பம் भूयिष्टं सान्द्रमोदात्मगमुपरि तदोपाधि तस्मै நமஸ்தே. இந்த 9வது ஸ்லோகத்தில் அறிவு வடிவமாக குருவாயூரப்பன் இருப்பதை கூறுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீ 3 உலகங்களை ஏற்றுக்கொண்டாலும் அதற்கப்பாற்பட்டு சுத்த ஞான ஸ்வரூபியாக இருக்கிறாய். இது உன்னுடைய மகிமையே. உன் சிறு பாகமே அனைத்தும் உலகமாக காணப்படுகிறது. மிஞ்சின 3/4 பாகம் உலகத்திற்கு அப்பால் பரமானந்த ஸ்வரூபமாக பிரகாசிக்கிறது. இப்பேற்பட்ட உன்னை நமஸ்கரிக்கிறேன் என்று பட்டதிரி குருவாயூரப்பனிடம் நமஸ்கரிக்கிறார். அவ்யக்தம் தே ஸ்வரூபம் துரதிகமதமம் தத்து சுத்தைகசத்வம் வியக்தம் சாப்யேததேவ ஸ்புடமமிருதரசாம்போதிகல்லோலதுல்யம் சர்வோத்கிருஷ்டாமபீஷ்டாம் ததிக குணரசேனைவ சித்தம் ஹரந்தீம் மூர்த்திம் தே சம்ஸ்ரயேஹம் பவனபுரபதே பாஹி மாம் கிருஷ்ணரோகாத். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. பட்டதிரி இந்த 10வது ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனை தனக்கு உகந்த மூர்த்தியாக கருதுகிறார். அவர் குருவாயூரப்பன்ட்டு சொல்றார், ஓ குருவாயூரப்பா கிருஷ்ணா, வெளிப்படையாக தோன்றாத உன் அவ்யக்த ரூபம் அறிவதற்கு மிகவும் கடினம். சத்துவ சூஷ்மமே உருவாய்கொண்ட அந்த சத்துவகுண ரூபமே வெளிப்படையாக விளங்குகிறது. அதிலும் பரமானந்த கடலின் அலை போன்ற இந்த கிருஷ்ணஸ்வரூபம் மிக தெளிவாக உள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக குணரசத்தால் மனதை கவரும் உன் மூர்த்தியையே நான் நாடி துதிக்கிறேன். ஆகவே நீயே என் ரோகத்திலிருந்து என்னை காத்து அருள வேண்டும் என்று பட்டதிரி வேண்டிக் கொள்கிறார். இந்த ஸ்லோகம் முடிவில் பட்டதிரி, ஹே கிருஷ்ணா, ஹே குருவாயூரப்பா, உனது மூர்த்திதான் எனக்கு கதி என்று பகவத் சரணத்தில் நமஸ்கரித்து தன்னை ரோகத்திலிருந்து காக்க வேண்டும் என்று மனமுருகி எழுந்து நின்றார். அந்த கணத்திலேயே தன் எதிரில் பட்டதிரிக்கு ஸ்ரீ குருவாயூரப்பன் வைகுண்ட வாசியாக காட்சியளித்தார். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.